பாண்டியன் ஸ்டோர் சீரியலில் இனி என்ன நடக்க போகுது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இங்கே தங்கமயிலுடைய ஐடி ப்ரூஃபை கேட்குறாங்க. இந்த மாதிரி மேரேஜை பதியணும், அதுக்கு முக்கியமான ஆதாரமாக இருக்கிறது அந்த ஐடி தாம்மா, அதை கொண்டு வாம்மா அப்படிங்கிறாங்க. இதை கேட்ட தங்கமயில் வந்து அப்படியேம்மா இங்கே இல்லையேம்மா, எங்கள் வீட்டிலலாம் இருக்குது அப்படி இப்படின்னு சமாளிக்கிறாங்க. ஏன்க்கா இங்கே வரும்போது இங்கே கொண்டு வரலையா அப்படின்னு சொல்லிட்டு மீனா கேட்குறாங்க. இல்லை கொண்டு வரல அப்படிங்கிறாங்க. இல்லையா, இந்த தங்கமயிலுக்கு ஏதோ ஒன்று மறைச்ச மாதிரிலாம் தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு மீனாவுக்கு ஒரு டவுட் வருது. இங்கே தங்கமயில் வந்து நேராக கிச்சனுக்கு வந்துடுறாங்க. கிச்சனில் வந்து ரொம்பவே புலம்பிகிட்ருக்காங்க. நம்ம ஐடி ப்ரூஃபை கேட்குறாங்களே, இந்த மாதிரி மேரேஜை பதியணும் வைக்கணும்னு சொல்லிட்டு, அப்படி பதியும்போது ஐடி ப்ரூஃபை பார்த்தாங்கன்னா என் லட்சணம் எல்லாம் தெரிஞ்சு போகுமே, எனக்கு வயசு வேறு கூட இருக்க, என்ன செய்யணும்னு தெரியலையே, எங்கள் அம்மா இதெல்லாம் ஒன்றுமே நினைக்காம பார்த்துக்கலாண்டி சமாளிச்சுக்கலாண்டின்னு சொல்லிட்டு கல்யாணம் முடிச்சு வச்சிட்டாங்களே, என்ன செய்ய போகிறோன்னு ஒன்றுமே புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே முழிக்கிறாங்க. இந்த சூழ்நிலையில் தங்கமயில் அம்மாவுக்கு ஃபோன் அடிக்கிறாங்க. தங்கமயில், எம்மா நான் இன்னுமா அந்த வீட்டில் நான் ஒரு நிமிஷம் கூட இருக்க மாட்டேன் அப்படிங்கிறாங்க. என்னடி சொல்கிற, என்னாச்சு, உங்கள் மாமியார் வீட்டில் எதுவும் பிரச்சனையா அப்படிங்கிறாங்க. பிரச்சனை எல்லாமே என்னையால் தான் அப்படிங்கிறாங்க. ஒன்னியாலையா, நீ தானடி உங்கள் மாமாவுக்கு பிறந்தநாளுக்கெல்லாம் ஏற்பாடெல்லாம் பண்ணியிருக்க அப்படிங்கிறாங்க. அது என்னமோ உண்மைதான், பார்த்து செஞ்சேன், ஆனால் இன்றைக்கி வந்து தேவையில்லாத இதெல்லாம் வேலைலாம் எனக்கு தான் நடந்துகிட்ருக்கு அப்படிங்கிறாங்க. என்னடி நடக்கு அப்படிங்கிறாங்க. எனக்கு ஒன்றும் சொல்லுது மாதிரி இல்லை, நான் நேராக வீட்டுக்கு வந்துடுறேன், நம்ம சொல்லக்கூடிய பொய்யே என்னை வந்து துரத்துது அப்படிங்கிறாங்க. இதை கேட்ட தங்கமயில் அம்மா சொல்கிறாங்க, எக்காரணம் கொண்டு நீ அங்கேருந்து வர வேண்டாம் அப்படிங்கிறாங்க. நான் வரலன்னா இங்கேருந்து அங்கே வந்துடுவாங்க, ஆனால் நான் தான் ஏதாவது சாக்க சொல்லி வரணும், வாரம் முதல்ல ஃபஸ்ட்டு வை ஃபோனை அப்படின்னு சொல்லிட்டு வச்சிடுறாங்க. இங்கே தங்கமயில் அம்மாவுக்கு ரொம்பவே குழப்பமாக இருக்குது. மயில் ஃபோன் அடித்து பேசுனா தலையும் புரியலை வாலும் புரியலை, இவன் இப்படி உடம்பிட்டு இருக்காளா அப்படின்னு சொல்லியோ உங்கள் வாரும் அப்படிங்கிறாங்க தங்கமயில் அம்மா அப்பாவை. என்ன அப்படிங்கிறாங்க, தங்கமயில் பிள்ளைய என்னையா பற்றி வச்சுருக்காரு, அவள் எதுக்கு எடுத்தாலும் இங்கே வந்துடுவேன் இங்கே வந்துடுவாங்க, நம்ம 1000 பொய்யை சொல்லி அவனுக்கு கல்யாணத்தை முடிச்சு வச்சுருக்கோம், அங்கே வாழ்ந்து காலத்தை கழிக்கணும்னு நினைப்பில்ல, அவள் இப்போ தங்கச்சி சுடர் இருக்காள, அவள் வாழ்க்கையை நினச்சி அவள் கொஞ்சம் கூட ஃபீல் பண்ண மாட்டேக்காள, எதுக்கு எடுத்தாலுங்கிறது வந்துடுதானே என்ன கதை, அவருக்கு ஃபோன் பண்ணி பேசுவோம் அப்படிங்கிறாங்க. உடனே ஃபோன் பண்ணி தான் அப்படிங்கிறாங்க. ஃபோன் பண்ணுறாங்க. ஹலோ அப்படிங்கிறாங்க. அப்பா பேசுகிறேன் அப்படிங்கிற, சொல்லுங்கப்பா அப்படிங்கிறாங்க. என்னம்மா அங்கே வாழை பிடிக்கலன்னா வந்துடுறோம் வச்சிருன்னு சொல்லிக்கிட்டு இருக்கியாம்மா அப்படிங்கிறாங்க. எனக்கெல்லாம் வாழை பிடிச்சிருக்கதாம்பா செய்யுது, நம்ம சொன்ன பொய் தானே என்ன வந்து துரத்துது அப்படிங்கிறாங்க. ஏம்மா என்ன பிரச்சனை சொல்லு அப்படிங்கிறாங்க. இல்லைப்பா, அவங்க வந்து ஐடி ப்ரூஃப் கேட்குறாங்க, மேரேஜை பதியணுங்கிறாங்க அப்படிங்கிறாங்க. அது நல்ல விஷயம் தானம்மா, மேரேஜை பதிஞ்சா அப்படின்னா நான் இந்த வீட்டு மருமகள் ஆகிடுவேன், உனக்கு அந்த சொத்தில் பங்கு வந்துடும்ல அப்படிங்கிறாங்க. ஆமாம், இதெல்லாம் வக்கனையாக கேளுங்கப்பா, வயசு கல்யாணத்தை பதியும் போது என் வயசு தெரிஞ்சிடும்ல அப்படிங்கிறாங்க. இதை கேட்ட உடனே தான் அவங்க அப்பா ரொம்ப ஷாக்காகிறாரு. உடனே என்னங்க என்னாச்சு, ஒரு மாதிரி முகம் மாறுது அப்படிங்கிறாங்க. நீனே பேசு பாக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கொடுக்குறாங்க. என்னடி சொன்ன உங்கள் அப்பாட்ட, உங்கள் அப்பா ஒரு மாதிரி முழிக்காரு அப்படிங்கிறாங்க. உண்மையை தான் சொன்னேன், நீ வயசையும் பார்க்காம உன் பாட்டில் கட்டி வச்சிட்ட அப்படிங்கிறாங்க. வயசெல்லாம் பார்க்க தாண்டி செஞ்சேன், உன்னோட அவன் பையன் கம்மி தான், இருந்தாலும் உனக்கு கல்யாணம் முடியுமா அப்படிங்கிறது கனவாக இருந்துச்சு. சரி, அந்த குடும்பம் வேறு வெள்ளவந்தி குடும்பமாக இருந்துச்சு, எதை சொன்னாலும் நம்புதாங்க, அப்போ அந்த குடும்பத்திலே வந்து தலையில் கட்டி வச்சுருவோம்னு சொல்லி தான் கட்டி வச்சுன்ட்டு, இல்லைனா வந்து நான் இதை செஞ்சுருக்க மாட்டேன் அப்படிங்கிறேன். ஆமாம்மா, இதை மட்டுமா செஞ்சுருக்கேன், நான் வந்து எம்ஏ இங்கிலீஷ் லிட்ரேச்சர் படிச்சிருக்கேன்னு சொல்லியிருக்கேன், அது என்றைக்கு மாட்டுதோ இது இன்றைக்கி மாட்டுது, என்னத்தை செய்யணும் எனக்கு ஒன்றும் புரியலம்மா, அவங்க வேறு ஐடி ப்ரூஃபை வந்து கொடுத்து விட சொல்லுங்கள் அப்படி இப்படிங்க, அங்கே யார்கிட்ட கொடுத்து விட்டா யார்கிட்ட மாட்டுவான்னு எனக்கு ஒன்றுமே புரியல அப்படிங்கிறாங்க. இதுக்கு ஏதாவது வழி பண்ண வேண்டிய வாடி அப்படிங்கிறாங்க. அப்போ நான் மட்டும் வரட்டுமாம்மா அப்படிங்கிறாங்க. நீ மட்டும் வா, ஏதாவது பண்ண முடியுமான்னு பார்ப்போம், எனக்கு தெரிஞ்ச ஒரு தம்பி இருக்கான், அவன் எல்லா தில்லாலங்கடி வேலையும் பார்ப்பான், இந்த தில்லாலங்கடி வேலையை அவனை பார்க்க சொல்லுவான், என்ன பணங்கப்பா, அங்கே எதுவும் பணம் இருந்தால் எடுத்துகிட்டு வா அப்படிங்கிறாங்க. என்கிட்ட எதுவுமா பணம் இருக்குது அப்படிங்கிறாங்க. எதையாவது செய்டி, உன் மாமியார் பர்ஸை தான் வந்து அங்கங்கே வச்சுருப்பாங்கன்னு சொல்லுவியே, கிச்சனில் என்னத்தையாக வச்சுருக்காங்கன்னு பாரு அப்படிங்கிறாங்க. நல்ல யோசனைமா, நான் கிச்சனுக்கு போய்ட்டு வரேன்னு சொல்லிட்டு கிச்சனுக்கு போகிறாங்க. கிச்சனில் போய் மசாலா டப்பாவில் இருக்க ஒரு 1000 ரூபாய் எடுக்கிறாங்க, எடுத்து கையில் வச்சுக்கிறாங்க. அப்போ மீனாவும் ராஜுவும் வராங்க. ஏக்கா, அவங்க மேரேஜை பதியணும்னு சொல்லிட்டு ஐடி ப்ரூஃபை யார்ட்டையாவது கொடுத்து விட சொல்கிறாங்க, நீங்கள் எதுவுமே சொல்லாமல் உங்கள் பாட்டில் கிச்சனுக்கும் ரூமுக்கும் லாங்கிட்டு இருக்கீங்களா என்னக்கா அப்படிங்கிறாங்க. ஒன்றும் இல்லை, அந்த ஐடி ப்ரூஃப் அங்கே தான் போகிறேன் அப்படிங்க. அப்படியா, சரி அப்போ சரவணன் நீங்களும் போய்ட்டு வாங்க அப்படிங்கிறாங்க. இல்லை அவர் வேண்டாம், அவர் வேலைக்கு போட்டோம் அப்படிங்கிறாங்க. மாமா தான் சொன்னாங்களே இந்த மாதிரி போய்ட்டு வாங்கன்னு சொல்லிட்டு அப்படிங்கிறாங்க. இல்லை நான் மட்டுமே போய்ட்டு வரேன், அவர் வந்து ஏற்கனவே நிறைய லீவ் எடுக்க போய் ஓனரே சத்தம் போடுது அதை வைக்காருன்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணுறாரு. அதுபோக இவரே வந்து நிறைய பொருட்களை கொடுத்துருக்காரு, பொறுப்பு இவர் தான் சொல்லிலாம் ஓனர் சில நேரம் ஃபோன் பண்ணி பேசுகிறாரு, எனக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்குது, இந்த ஐடி ப்ரூஃபுக்காக எதுக்கு இவர் போகிறாரு, நான் போய் வாங்கிட்டு வந்துடுறேன் அப்படிங்கிறாங்க. அதுவும் சரிதான் அப்படிங்கிறாங்க.
ஏங்க அப்படிங்கிறாங்க. உடனே என்ன மயில் புறப்பட்டியா போமா அப்படிங்கிறாங்க. நீங்கள் வேண்டாங்க நானே போய்ட்டு வந்துடுறேன் அப்படிங்கிறாங்க. ஏன் மயில் அப்படிங்கிறாங்க. உங்கள் ஓனர் ஒழுங்காக நீங்கள் வேலை பார்க்கல வைக்கலன்னு சொல்லிட்டு அன்றைக்கி சத்தம் போட்டாங்க நான் இருக்கும்போது. அதுபோக நீங்கள் அடிக்கடி லீவ் போட்டிங்கன்னா எனக்கு சொல்லுவாங்க நீங்கள் வேலைக்கு போங்க அப்படிங்கிறாங்க. மயில் சொல்லிக்கலாம் அப்பாவிட்ட சொல்லிக்கலாம் அப்படிங்கிறாங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க நீங்கள் வேலைக்கு போங்க நான் வீட்டில் போய் ஐடி கார்டு வாங்கிட்டு வந்துடுறேன் அப்படிங்கிறாங்க. அப்பா சத்தம் போடுவார் அப்படின்னு. இதை கூட உங்களால் சொல்ல முடியாதா உங்கள் அப்பா நான் சொல்லட்டுமா அப்படிங்கிறாங்க. சரி சரி நான் சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்பா மயில் வீட்டில் போய் ஐடி கார்டு எடுக்க போகிறோம்பா அப்படிங்கிறாங்க. சரி போய்ட்டு வாங்க அப்படிங்கிறல்லப்பா அவன் மட்டும் தான் போகிறான் அப்படிங்கிறாங்க. டேய் ஒன்றி தானே போய்ட்டு சொன்னேன் அப்படிங்கிறாங்க. இல்லை யார்ட்டையா கொடுத்துட சொல்கிறா அப்படிங்கிறாங்க. இல்லைப்பா அவளே போய்ட்டு வரேன்னு சொல்கிறா அது போக வீட்டுக்கு போனால் ஆசைப்படுவா போல் எனக்கும் இன்றைக்கி லீவ் போட முடியாதுப்பா அப்படிங்கிறாங்க. சரி ரைட்டு போய்ட்டு வா சரி மயில் அதை போய் ஐடி ப்ரூஃப் வாங்கிட்டு வந்துரு அதுதான் உனக்கு வயசு காட்டும் அப்படிங்கிறாங்க. சரிம்மாம்மா அது போக பெர்த் சர்டிஃபிகேட் இருந்தாலும் கொண்டு வந்துரு அப்படிங்கிறாங்க. சரிம்மாம்மா அப்படின்னு சொல்லிட்டு நேராக அங்கே கிளம்புறாங்க. அவங்க வீட்டுக்கு ஒரு ஆட்டோவில் கிளம்புறாங்க. இங்கே தங்கமயில் வந்து நான் ராமான்னு அழுகிறாங்க. நீ ஏன்டி அழுகிற அப்படிங்கிறாங்க. ஏன் அழுகிறையா எனக்கு வார கோபத்துக்கு உங்கள் 2 பேரும் நான் என்ன செய்யணும்னு எனக்கே தெரியல அப்படிங்கிறாங்க. ஏன்டி ஏன் இவ்வளோ கோவப்படுதா அப்படிங்க. இவ்வளோ கோவப்படாமல் அங்கே எல்லோரும் என்னை வச்சு செய்கிறாங்க. அந்த பிறந்தநாளை கொண்டாடும் போது 3 மருமகளும் சேர்ந்து தான் கொண்டாடணும்னு வச்சோம் செலவு பண்ணோம்னு சொல்லி மீனா சொன்னால் எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருந்துச்சு. அந்த ராஜி பிள்ளையும் மீனாவும் நினைக்கும் போது. ஆனால் அந்த மீனா வந்து ஐடி ப்ரூஃப் எடுத்துகிட்டு வாங்கன்னு பாடாப்படுத்துகிறா. அப்போ அந்த மீனா தான் உனக்கு பிரச்சனையாடி அப்படிங்கிறாங்க. அது மட்டும் இல்லை இது எனக்கு வாழ்க்கையே பிரச்சனை தான். இப்போ எனக்கு வந்து ஐடி ப்ரூஃபை எப்படி கொண்டு கொடுக்க முடியும் அதான் வயசு தெரிஞ்சிருமே அவ்வளோதான் இன்னும் நான் போகவே மாட்டேன் இங்கே தான் இருக்க போகிறேன் அப்படிங்கிறாங்க. அதனால அவங்க அம்மா சொல்கிறாங்க 2 கொடுப்பு கொடுத்தோம்னா அவ்வளோதான். நான் உனக்கு எவ்வளோ பொய்யை சொல்லி உனக்கு வாழ வச்சுருக்கேன்னா நீ வந்து இங்கே இருப்பேன்னு சொல்லிக்கிட்டு இருக்க என்னடி நினச்சிட்டு இருக்க. உனக்கு கீழே ஒரு பிள்ளை இருக்கா அவளுக்கு நாளைக்கு வந்து மாப்பிள்ளை பார்க்க வேண்டாம் தாலி நூல் போட வேண்டாமா நீ எனக்கு வேலை பார்த்துட்ருக்கியா அப்படிங்கிறாங்க. ஒன்றும் இல்லைம்மா எனக்கு ரொம்ப பயமாக இருக்குமா எனக்கு எல்லாம் தெரிஞ்சிருமோன்னு பயமாக இருக்குது இன்னும் ஒன்றுமே செய்ய முடியாதம்மா அவ்வளோதான் முடிஞ்சிச்சு அப்படிங்கிறாங்க. நான் தான் உனக்கு சொன்னேனடி உனக்கு தேவை வயசு தானே மாற்றணும் வா மாற்றிடுவோம் அப்படிங்கிறாங்க. அது எப்படிம்மா மாற்ற முடியும் அப்படிங்கிறாங்க. வாடி மாற்றி தரேன் அப்படிங்கிறாங்க. நேராக அந்த பையனுக்கு ஃபோன் அடிக்கிறாங்க. ஃபோன் அடித்து எப்பா நீ சொன்ன மாதிரி வீட்டுக்கு வந்தால் மாற்றி தந்துடும்ல அப்படிங்கிற. வீட்டுக்கு வாங்க நான் பண்ணித்தரேன் அப்படிங்கிறாங்க. நேராக போகிறாங்க. ஐடி கார்டை கரெக்ஷன் பண்ணி கொடுக்காங்க டேட் ஆஃப் பர்த்தை அதையெல்லாம் பண்ணி வயசு பண்ணிவிட்டு இது எப்படி இருக்குது அப்படிங்கிறாங்க. கரெக்டாக இருக்குது அப்படிங்கிறாங்க. மெயில் இதை பாரு அப்படிங்கிறாங்க. எங்கே இது மாட்டிடாதாம்மா அப்படிங்கிறாங்க. ஒன்றும் மாட்டாது ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிறாங்க. தம்பி இது ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் பிரச்சனை இல்லை யாரும் இது ஒத்து பார்க்க மாட்டாங்க பார்த்துக்கலாம் அப்படிங்கிறாங்க. சரி ரைட்டு அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வராங்க. வந்தோடனே ஏம்மா இது ஒன்றும் பிரச்சனை இல்லையே அப்படிங்கிறாங்க. அவன் ஏகப்பட்ட பேர் செஞ்சு கொடுத்துருக்காங்க ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஏன் போட்டு போயிடுறேன் இதை கொண்டு கொடு கல்யாணத்தை பதிஞ்சிடலாம் என்ன கல்யாணத்தை பதிஞ்சிட்டு இது பண்ணிக்கலாம். அது போக சர்டிஃபிகேட்லாம் கேட்டாங்கன்னு என்ன செய்ய போகிற அப்படிங்கிறாங்கம்மா. ஆமாம்மா சர்டிஃபிகேட்டும் கேட்பாங்க கதிர் தம்பி இதெல்லாம் சொல்லிக்கிட்டு தான் இருந்துச்சு அப்படிங்கிறாங்க. இங்கே பாரு சர்டிஃபிகேட்டை கேட்டால் எம்ப்ளாய்மெண்ட்டில் பதியதுக்கோ இல்லை எதுக்கோ ஒரு வேலை விஷயமோ எங்கேயோ கொடுத்துருக்கேன் வச்சுருக்கேன் என்னத்தையாவது சொல்லி போய் சொல்லு அவங்க அதை நம்பிடுவாங்க. இப்போ அவசரம் பதியதுக்கு இந்த ஐடி கார்டு மட்டும் போதுமாங்க இதை கொண்டு கொடுத்து பதிஞ்சிரு அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் அப்படிங்கிறாங்க. அப்படியாம்மா சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு இங்கேருந்து தங்கமயில் ஆட்டோ பிடிச்சி நேராக வீட்டுக்கு போகிறாங்க. வீட்டுக்கு போகணுன்னு அத்தை அப்படிங்கிறாங்க. என்ன அப்படிங்கிறாங்க. ஐடி கார்டு வாங்கிட்டு வந்துட்டேன் அப்படிங்கிற. அப்படியே வாங்கிட்டு வந்துட்டியா சரி கொண்டா அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி வைக்கிறாங்க. நேராக பாண்டியனுக்கு ஃபோன் அடிக்கிறாங்க. ஏங்க தங்கமயில் ஐடி கார்டு வந்துருச்சு அப்படிங்கிறாங்க. அப்படியே கோமதியே நான் வரேன் சரவணா ஐடி கார்டையும் எடுத்துற சொல்லு அது போக வந்து வேறு என்ன டாக்குமெண்ட் இருக்கோ அதை எடுத்துற சொல்லு நான் பதிவு கொண்டு கொடுத்துட்றேன் அப்படிங்கிறாங்க. சரி ரைட்டு அப்படிங்கிறாங்க. அந்த டாக்குமெண்ட் கொண்டு கொடுக்குறாங்க. டாக்குமெண்ட் கொடுத்துட்டு மறுநாள் காலையில் வந்து பத்திராஃபீஸ் வரைக்கும் போகணும் அப்படிங்கிறாங்க. சரி ரைட்டு அப்படின்னு சொல்லி எல்லோரும் கிளம்பி போகிறாங்க. அப்போது பாண்டியன் சொல்கிறாங்க ஒரு 2 பேர் சாட்சிக்கு ஒரு ஆள் முன்மொழி ஆள் 3 ஆள் இருந்தால் போதுமே அப்படிங்கிறாங்க. ஏங்க எல்லோரும் வந்துட்டாங்களா இதை எல்லோரும் வந்தவங்கள வந்து போங்கன்னு சொல்லுவீங்களா உள்ளூர் தானே விடுங்க அப்படிங்கிறாங்க. அப்படியா அப்படிங்கிறாங்க. சரி ரைட்டு அப்படின்னு சொல்லிட்டு அதையும் பதிஞ்சிடுறாங்க. கல்யாணத்தை பதிஞ்சிட்டு வீட்டுக்கு வந்துடுறாங்க. தங்கமயிலுக்கு பயங்கர சந்தோஷம். ஏம்மா நீ சொன்ன மாதிரி ஒரு பிரச்சனை வரலம்மா அப்படிங்கிறாங்க. பிறகு நான் தான் சொன்னேனேடி இதுக்கு வந்து நான் வாழ மாட்டேன் வைக்க மாட்டேன் இங்கே வந்து இருப்பேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஒவ்வொரு வாட்டியும் உனக்கு பிரச்சனை வரையில் ஒவ்வொரு வாட்டியும் இந்த பாக்கியம் காப்பாற்றிக்கிட்டே இருப்பேன் உனக்கு ஒரு பிரச்சனை கிடையாது. ஏன்னா என்ன பிரச்சனைனாலும் ஒவ்வொரு அம்மா நடாத இதுக்கு என்ன செய்யலாமா அப்படின்னு என்கிட்ட கேளு எனக்கு தெரியாதுன்னு யார்ட்டையாவது தெரிஞ்சவங்ககிட்ட விட கேட்டு உன்னை காப்பாற்றி விட வேண்டிய என் பொறுப்பு என்ன இனிமேல் பட்ட எதுவும் கலங்காத அப்படிங்கிறாங்க. சரிம்மா அப்படிங்கிறாங்க. எங்கே ரொம்ப சந்தோஷம். அப்போது சரவணன் நைட்டு வராரு வந்துட்டு மேரேஜ் இன்றைக்கி பதிஞ்சிருக்கோம் நீங்களும் உனக்கு ஃபஸ்ட் நைட்டில் அப்படிங்கிறாங்க. ஏங்க நீங்கள் சும்மா இருங்க நம்மளுக்கு எப்பவுமே ஃபஸ்ட் நைட் முடிஞ்சிட்டு அப்படிங்கிறாங்க. எங்கள் மயில் அங்கே நம்ம ஹனிமூனுக்கு போகும்போது கூட ஏதாவது ஒரு பிரச்சனை பண்ணி போயிட்டே இருந்துச்சு என்னால் சந்தோஷமாகவே அவங்களோட வாழ முடியல. இப்போ தான் வந்து சட்டப்படி நம்ம பதிஞ்சிருக்கோம்
அதனால் இப்போ தான் நம்ம கணவன் மனைவி அப்படிங்கிறாங்க. என்ன அப்போ இதுக்கு முன்னாடி நம்ம கணவன் மனைவி இல்லையா அப்படிங்கிறாங்க. கணவன் மனைவி தான், இன்றைக்கி தானே கல்யாணத்தை பதிஞ்சிருக்கோம் அப்படி இப்படின்னு ரொமான்ஸ் பண்ணி பயங்கரமாக எல்லோரும் வாழ்க்கையை வாழ்கிறாங்க. தங்கம்மைன்னு நினைக்கிறாங்க. ஏதோ ஒரு வகையில் நம்மளுக்கு வந்து வாரிசு வந்துட்டால் ஒன்றுமே பிரச்சனை இல்லை. நம்ம பொய்யே நாளைக்கு தெரிய வந்தாலும் கூட அம்மா சொல்கிற மாதிரி இதை வச்சு ஒரு மாதிரி நயந்து போயிடும் அப்படின்னு நினைக்காங்க. இந்த சூழ்நிலையில் காலையிலே விடியுது. விடிஞ்சோன்னா பாண்டியன் சொல்கிறாரு, கோமதி நான் வந்து ஒரு ஊருக்கு போண்டிருக்கு அப்படிங்கிறாங்க. எந்த ஊருக்குங்க அப்படிங்கிறாங்க. இல்லை பருப்பு லோடு நமக்கு எப்போவுமே வந்து தஞ்சாவூர்லேருந்து வந்துட்டுருக்கோம், இந்த வாட்டி சரியாக வரலை, நான் வியாபாரியை பார்த்து பேசிட்டு வரேன் அப்படிங்கிறாங்க. மச்சான் எப்போவும் என்னை தானே அனுப்புவீங்க அப்படிங்கிறாங்க. டேய் போன வாட்டி நீ போய் சரியில்லாத பருப்புலாம் வந்துடுச்சு, அதனால் நான் போய் அதை என்னென்னு பார்த்துட்டு இங்கே அனுப்புகிறேன் அப்படிங்கிறாங்க. சரி மச்சான் அப்படிங்கிறாங்க. அது கடையை நீனும் செந்திலும் தெளிவாக பார்த்துக்கோங்க. அதுபோக குமரேசன் மாமா இருக்கார் உங்களை பக்கத்துணையா, ஏன்னா கதிரை வந்து 2 நாளைக்கு மட்டும் கடைக்கு வர சொல்லுங்கடா, நான் சொன்னால் வரமாட்டான், நீங்கள் வர சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க. சரிப்பா அப்படிங்கிறாரு. உடனே கதிர் சொல்கிறாரு, நான் 2 நாள் கடையை பார்த்துக்கிறேன்ப்பா, நீங்கள் கொல்லப்படாமல் போய்ட்டு வாங்க அப்படிங்கிறாங்க. சரிப்பா அப்படிங்கிறாங்க. இந்த சூழ்நிலையில் வந்துட்டு அங்கே கல்யாணத்தை பதிஞ்ச இடத்துல வந்து ஆய்வு நடக்குது. டாக்குமெண்ட் மேலே ஒரு டவுட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பதிஞ்சிட்டோம். ஆனால் வந்து அவங்களுக்கு சான்றிதழ் கொடுக்கறதுக்குள்ளே நம்ம அதை ஆய்வு பண்ணணும்னு சொல்லி பார்க்கும்போது அந்த வயசை வந்து திருத்தின மாதிரி தெரியுது. திருத்தின உடனே அதை உத்து பார்க்காங்க. கரெக்டாக அவங்க திருத்தம் தான் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சிது. தெரிஞ்ச பின்னாடி நேராக சரி இதில் வந்து மோசடி இருக்குது, சரி வராது அப்படின்னு சொல்லி சம்மந்தப்பட்ட அதிகாரிகள்கிட்ட சொல்லுதாங்க. அவங்க நேராக வந்து பெட்டிஷனை வாங்கிக்கிட்டு, அந்த அதிகாரிகள்கிட்ட பெட்டிஷனை வாங்கிக்கிட்டு நேராக வந்து தங்கமயில வீட்டுக்கு போகிறாங்க. அங்கே அவங்க அப்பாவும் அம்மாவும் இருக்கிறாங்க. ஏன்னா அவங்க ஐடி ப்ரூஃப் வந்து அவங்க பிறந்த வீடு அட்ரஸில் இருக்குது. இங்கே தங்கமயில் இருக்காங்களா அப்படிங்கிறாங்க. தங்கமயில் இங்கே இல்லையே, அவன் இந்த ஊரில் இருக்கா அப்படிங்கிறாங்க. இந்த ஊரில் இருக்காங்களா, ஐடி ப்ரூஃப் இங்கே தான் இருக்குது. அது போக வந்து அவங்கள விசாரணைக்கு வர சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க. என்ன விசாரணைக்கு அப்படிங்கிறாங்க. இந்த மாதிரி ஐடி ப்ரூஃபை திருத்திருக்கீங்க, அதனால் வந்து உங்கள் மகளை வர சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க. உடனே ரொம்ப பயந்து போய் பாக்கியும், என்னங்க சொல்கிறீங்க சார், எதையாவது கொடுத்து கவர் பண்ணலாமா அப்படின்னு கேட்குறாங்க. ஒன்றுமே செய்ய முடியாதும்மா, இது சர்க்காரோட இது அதிகாரிகள் கொடுத்துருக்காங்க, ஒன்றும் பண்ண முடியாது. உங்கள் மகளை ஸ்டேஷனுக்கு வர சொல்லுங்கள், அவங்க வாக்கப்பட்ட வீட்டு அட்ரஸ் தெரியும், நாங்கள் அங்கே போய் சொன்னால் நல்லா இருக்காது, நீங்கள் முறைப்படி அந்த பிள்ளைய ஸ்டேஷனுக்கு கூப்பிட்டு வாங்க, நீங்களும் வாங்க அப்படிங்கிறாங்க. இதை கேட்ட பாக்கியம் ரொம்பவே ஷாக்காகிறாங்க. அங்கே தங்கமயிலுக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க, நம்ம வயசை திருத்தம்னு தெரிஞ்சு போச்சுடி, இப்போ வந்து அதிகாரிகள் தான் வந்துட்டு போகிறாங்க, விசாரிக்கணுங்கிறாங்க, நீ எங்கடி இருக்க, அங்கே இருக்காத, நைஸாக கிளம்பி நேராக நம்ம வீட்டுக்கு வந்துரு அப்படிங்கிறாங்க. இதை கேட்ட தங்கமயில் ரொம்பவே ஷாக்காகிறாங்க. என்ன நடக்கும் அப்படிங்கிறத பொறுத்து இருந்து பார்க்கலாம். நம்ம சேனலை நீங்கள் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.